ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, க்ரீன் சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம். க்ரீன் சிக்கனுக்கு நல்ல எலும்புள்ள சிக்கனாக பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. எலும்புள்ள சிக்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு பல்லாரி, நல்ல பெரிய சைஸ் பல்லாரி, ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிட்டேன். இதை பொடிசாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். அடுப்பில் சட்டி சூடாக்கி அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இந்த பல்லாரியும் தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேஸ்ட் செய்யணும், அதை நான் எடுக்கலை, சாரி. அதுக்கு முன்னாடி அந்த பேஸ்ட்டுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்கிறேன். புதினா, மல்லி, கருவேப்பிலை எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி எடுத்துக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் மிளகு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு, ஒரு கைப்பிடி அளவு பொடி வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் வேறு ஒரு பச்சை மிளகா, இவ்வளோத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஜீரகம் மறக்காமல் ஜீரகம் போட்டுக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும்போது அந்த பேஸ்ட்டு அதில் சேர்த்து நல்லா அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்குங்க. வதக்கிட்டு அதோட நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து நம்ம கழுவி வச்ச சிக்கனை போட்டு நல்லா பெரட்டி விட்டு நல்லா ஒரு மூடி எடுத்து மூடி போட்டு நல்லா அது கொதித்து சிம்லேயே வந்து வேகணும். வேகும்போது அது தண்ணிலாம் வந்து அந்த சிக்கனில் உள்ள தண்ணியை வந்து ஃபுல்லாக வந்து இறங்கி நல்லா வெந்துடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உரப்பு நம்ம மிளகு எல்லாமே போட்டிருக்கிறதுனால அது நல்லாவே இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.